கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை என்னோடு கூட பேச போகிறார் அப்படின்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறீங்களா? உங்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை 138 சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிற காரியம் அப்படின்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே 33.5 வருஷம் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது நமக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நமக்கு நம்முடைய பாவ சாப கட்டுகள் நீங்கும்படியாக, நம்முடைய உபத்திரவங்கள் மாறும்படியாக, நாம் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு அவர் தரித்திரராக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம், நமக்காக தன் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தவர். உங்களுக்கு வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்யாதிருப்பாரோ? அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, தன் கடைசி சொட்டு இரத்த வரைக்கும் சிந்தி தன் வாலிபத்திலே முழுவதுமாக தன் வாழ்வை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இந்த பூமியில 33.5 வருஷ காலம் வாழ்ந்த பொழுது எல்லாவற்றையும் அவருக்கென்று சொல்லி ஒன்றுமே செய்யாமல் தன் ஜனங்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சரீரம் அடிக்கப்படுவதற்கும் வாதிக்கப்படுவதற்கும் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தது யாரோ ஒருவருக்காக செய்யல, நமக்காக ஆண்டவர் செய்த காரியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம், உங்களுக்கு சில ஏமாற்றமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது, நான் இந்த காரியங்களுக்காகலாம் ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்தேன், ஆண்டவர் எதுவுமே எனக்கு செய்யவில்லை, ஆண்டவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார்? சில நேரங்களில் நமக்கு சொன்னோம், ஆண்டவரை தேட தான் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? நான் வாழ்நாள் முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் என் போராட்டம் மாறலையே, ஆண்டவரை நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்னென்ன பண்ணணுமோ தினந்தோறும் நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன், என்ன பண்ணிடுறேன், ஆண்டவர் எனக்கு இது வரைக்கும் என்ன செய்திருக்கிறார்? எல்லா ஜெபங்களையும் கலந்து கொள்கிறேன், ஆலய ஆராதனைகளில் தவறாமல் கலந்து கொள்ளுகிறேன், எல்லாம் நான் பண்ணுறேன், ஆனாலும் என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே எனக்கு ஆண்டவர் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளினுடைய இருதயத்தில் தோன்றுகிற ஒரு காரியம். அவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே உங்களை நம்பி ஒரு 10 ரூபா காசு உங்களை நம்பி கொடுத்துருவாங்களா? ஆனா ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் நமக்காக ஆரம்பத்தில் எல்லாவற்றையுமே அவர் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை கழுவி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் நிற்போமானால் அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிதான கிருபை. இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், எனக்காக அவர் யாவையும் செய்து தன் ஜீவனையே கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிற காரியத்தை ஆண்டவர் செய்யாமல் போவாரோ? உங்களுக்காக தன் உயிரையே கொடுத்தவர், உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர், உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் உங்களுக்காக என்னென்ன வாக்குத்தத்தத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் வெடித்து ஆண்டவருடைய பாதத்துல காத்திருக்கிறீங்க, அதற்கு ஆண்டவர் பதில் தராமல் போவாரோ? தன் உயிரையே கொடுத்திருக்கிறாருங்க உங்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தன் ஜீவனை கொடுத்து தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் சிந்தி இருக்கிறாரே, அதையே கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு முடியாதா என்ன? விசுவாசிங்க, சோர்ந்து போகாதிருங்கள். இதுதான் அநேகர் பிரச்சனை. எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல வருமானத்துக்கான வழி இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லை, ஒரு நன்மையான காரியங்கள் எங்களுடைய குடும்பத்துல இல்லைன்னு சொல்லி இதுதானே நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற காரியம். நீங்கள் ஜெபிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறாரே, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு காத்துருங்க. என் தகப்பன் எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவன், அப்படிப்பட்ட ஒருவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலை ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனா எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவன் என்னை அப்படியே விட்டு கொண்டிருக்க மாட்டார்.
இன்றைக்கு என் குடும்பத்தோட சூழ்நிலை, இன்றைக்கு நான் கடந்து போற பாதை ஒருவேளை வியாதியின் மத்தியில் இருக்கலாம், ஒரு சில போராட்டங்கள் மத்தியில, அல்லது கடன் பாரங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் வாழ்நாள் முழுக்க அதே பாதையில நீங்கள் போக போவது கிடையாது. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக செய்வார். ஏன்னா அவர் தன் சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தவர். தன் ஜீவனையே கொடுத்த தேவன் உங்களுக்காக செய்ய மாட்டாரா என்ன? விசுவாசிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல சோர்வுனால அப்படியே நீங்க தளர்ந்து போன ஒரு இருதயத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் தன் மேலான மகிமையை துறந்தார். தன் மகிமையை துறந்து மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தாரே. வந்தது யாருக்காக அப்படின்னா, உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மனமகிழ்ச்சியான வாழ்க்கை, பாவ சாப கட்டுகள் நீங்கினதான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தது. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உங்களுக்காக ஆல்ரெடி சிலுவையில் எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். சத்துருக்களின் தலையை நசுக்கி இருக்கிறார். உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்களை உங்களுக்காக அவர் அடைத்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். இவ்வளவு காரியத்தை செய்த தேவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்துக்கான ஒரு வாசலை திறக்க மாட்டாரா என்ன? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டாரா என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல வருமானத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா என்ன? உங்களை ஒரு தலை நிமிர வரக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா என்ன? நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நீங்க சிலுவையில எங்களுக்காக தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவரே. நீங்க அதே தேவன் எங்களுக்காக இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா ஆண்டவரே. அப்பா, தளர்ந்து போன பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க. அந்த சோர்ந்து போன இருதயத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீங்க கொடுத்து உங்க பிள்ளைங்களை தேற்றுங்கன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் உடைந்து இருதயத்தோடு நிற்கிறாங்க. ஏதாவது ஆண்டவர் செய்துவிட மாட்டாரான்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுங்க. அந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அவங்க இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவியமுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த ஒரு அற்புதத்தை உம்முடைய பிள்ளைகள் கண்டு உம்மை ஆராதித்து துதித்து என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாச அறிக்கையிட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.